காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி ஒழுங்காற்று குழுவை உடனடியாக அமைக்க கோரியும், கர்நாடக அரசின் நீதிமன்ற அவமதிப்பு செயலை கண்டித்தும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக மயிலாடுதுறை, மணல்மேடு, குத்தாலம், மங்கநல்லூர், செம்பனார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட கடைகளை வியாபாரிகள் அடைத்தனர். தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் விவசாய சங்கத்தினர், விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர், திமுக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது நீதிமன்ற உத்தரவை மீறி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, கர்நாடகாவை சேர்ந்த மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா ஆகியோரின் உருவ பொம்மைகளை எரித்து எதிர்ப்பினை பதிவு செய்தனர். திருச்சியில் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். சம்பா சாகுபடிக்காக காவிரி நீரை பெற்றுத்தர வலியுறுத்தி கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 250க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இந்த மறியல் போராட்டத்தில் திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் பேருந்து நிலையம் முன்பாக திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கர்நாடக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கடலூர், மாவூர், மாங்குடி ஆகிய இடங்களிலும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது.